வணக்கம் நண்பா. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே தான் மற்றவர்களால மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார்கள். இதுக்கு விதிவிலக்கு யாரும் இல்லை. எங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கோவர்க்கர்ஸா இருக்கட்டும், மேபி நம்மளோட கொலீக்ஸா இருக்கட்டும், ஏன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் நம்மள மதிக்க வேணும் என்று தான் நினைப்போம். ஆனா இந்த மரியாதைங்கிற விஷயத்த நாம கேட்டு வாங்கிட முடியாது இல்லையா? நாம மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு கிடைக்கிற மரியாதையோட அளவும் இருக்கும். நம்மள பலர் என்ன நினைக்கிறோம்னா, மரியாதைங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற பணம், அந்தஸ்து, தோற்றம் இதை வச்சுதான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மை இல்லை. இந்த மரியாதையை தீர்மானிக்கிற ஒரு முக்கிய விஷயமா நம்மோட ஆட்டிடியூட்ஸ் இருக்கு. அதாவது நம்மோட அணுகுமுறை. நாங்க மற்றவங்க கிட்ட எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மோட அணுகுமுறை எப்படி இருந்தாலும் நம்ம மேல உள்ள பாசத்தாலையும் விருப்பத்தாலையும் எங்களோட நோமலா பழகுவாங்க. ஆனா மரியாதைக்கும் விருப்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை புரிஞ்சுக்காமலே சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட ஆட்டிடியூட்ஸை மாத்திக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உங்கள்கிட்ட இருக்கிற என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ஸால உங்களோட இமேஜை நீங்களே இல்லாமலாக்கிக்கோறீங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ். முதலாவது, எனக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த ஆட்டிடியூட். அதாவது நம்மள்ட்ட யாராவது ஒரு விஷயத்த சொல்ல வரும்போதோ அல்லது ஒரு சபையில் ஒரு விஷயத்தை பற்றிய கலந்துரையாடல் ஒன்று நிகழும் போதோ அங்கு என்ன கருத்துகள் சொல்லப்பட்டாலும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சிலர் காட்டிக்கொள்வார்கள். அப்படி இவர்கள் தங்களை நினைத்துக் கொள்வதால் அடுத்தவர் சொல்லும் விடயத்தை காது கொடுத்து கேட்க மாட்டார், அல்லது தனக்கு எல்லாமே தெரியுங்கிற நினைப்பில் இவரின் கருத்துக்களையே சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த பழக்கமானது அடுத்தவர்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது மட்டுமில்ல, அவர்களுக்கு உங்களோட மீது உள்ள மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புள்ளது. ஏன்னா உங்களோட இந்த ஹேபிட் என்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு உங்க முகத்துக்கு முன்னால சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவங்க உங்களுக்கு தர இம்பார்ட்டன்ஸை குறைச்சி உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுவாங்க. ஸோ இப்படியான ஹேபிட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தா அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே என்றாலும் அவங்க சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க, அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இரண்டாவது, வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் நீங்கள் பாதிக்கப்பட்டவராகவே உங்களை காட்டிக்கொள்வது. அதாவது எனக்கு எதுவுமே சரி வருவதில்லை, எதை செய்தாலுமே தோல்விதான் கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பது. இது ஒரு செல்ஃப் பிட்டி அல்லது சிம்பத்தி கிரியேட் பண்ணுகிற ஒரு வகையான பழக்கமாகும். சைக்காலஜியில் இந்த விடயத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுகிறது என்றால், அடிக்கடி தோல்வியுற்றவராக ஹெல்ப்லெஸ்ஸாக உங்களை காட்டிக்கொள்ளும் போது மற்றவர்கள் அவர்களை உங்களிடமிருந்து தூரமாக்கிக் கொள்ள தூண்டப்படுகிறார்களாம். ஏனென்றால் தங்கள் விடயங்களில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவர்களை, எது நடந்தாலும் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்களைத்தான் சக மனிதன் விரும்புகிறானாம். எனவே உங்களுக்கு நடந்த விடயங்களை சொல்லி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ற ஆளாக இருந்தால் அதை விட்டுவிடுங்கள். மூன்றாவது, தி சட்டில் அரகன்ஸ் ட்ராப். அதாவது நுட்பமான ஆணவ பொறி. சிலர் வெளிப்படையாகவே தங்களது ஆணவத்தை காட்டிவிடுவார்கள். ஆனால் தி சட்டில் அரகன்ஸ் ட்ராப் என்பது ஒரு நுட்பமான வகை. உங்களை பற்றிய கதைகளை நீங்களே சொல்லிக்கொண்டு தெரிவது. நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், எனக்கு அவரை தெரியும், அங்கே போனேன், நான் செய்த உதவியால் தான் இப்போது இப்படி இருக்கிறார் என்றெல்லாம் தங்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை கேட்பவர்கள் ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை பற்றிய விம்பத்தை அவர்கள் மனதுக்குள் வரைந்து விடுவார்கள். உளவியல் என்ன சொல்லுகிறது என்றால், மரியாதை என்பது அதிகமாக பேசுவதால் வருவதில்லை. நீங்கள் உண்மையிலேயே அந்த பெருமைக்கு தகுதியானவர் என்றால் அவர்களே அதை புரிந்து கொள்வார்கள். நான்காவது, த கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனர் எனர்ஜி. அதாவது தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருத்தல். இப்படி ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இருப்பார். எதை எடுத்தாலும் இவரிடமிருந்து குறையை தவிர வேறொன்றும் வருவதில்லை. உளவியல் என்ன சொல்கிறது என்றால், when every topic turns into something negative, people stop feeling safe around you. That's not realism, it's emotional contamination. அதாவது ஒவ்வொரு தலைப்பும் எதிர்மறையான ஒன்றாக மாறும்போது மக்கள் உங்களை சுற்றி பாதுகாப்பாக உணர்வதை நிறுத்திவிடுவார்கள். ஏனென்றால் அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை விட உங்களுக்குள் இருக்கும் குணத்தை வெளிப்படுத்தி விடுகிறது. ஐந்தாவது, the people pleasing attitude. அதாவது எல்லோரையும் எப்போதுமே சந்தோஷப்படுத்த நினைப்பது. விளக்கமாக சொல்லுவதென்றால் எளிச்சவையானாக இருப்பது.
நீங்கள் எப்போதும் ஒப்புக்கொள்ளும் போது, எப்போதும் மன்னிப்பு கேட்கும்போது, எப்போதும் ஆம் என்று சொல்லும்போது உங்கள் எல்லைகள் பேச்சுவார்த்தைக்குட்பட்டவை என்பதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். மரியாதை என்பது சுயமரியாதையிலிருந்து வளர்கிறது, அங்கீகாரத்திலிருந்து அல்ல. உளவியல் ரீதியாக நாம் இல்லை, அதாவது நோ சொல்லுபவர்களைத்தான் மனிதன் நம்புகிறான். ஏனென்றால் அது நிராகரிப்பை அல்ல, வலிமையை குறிக்கிறது. மக்களை மகிழ்விப்பவர்கள் தங்கள் கருணைக்காக நேசிக்கப்படுகிறார்கள், ஆனால் அவர்களின் குணத்திற்காக அரிதாக மதிக்கப்படுகிறார்கள். 6வது, பிழையை ஏற்றுக்கொள்ளாமை. அதாவது ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் நடந்துவிட்டால் அது ஏன் நடந்தது, நான் என்ன பிழை விட்டேன் என்று யோசிக்காமல் அடுத்தவர்களை பிழை சொல்லிவிடுவார்கள். இவர்கள் ஒருபோதும் நான் விட்ட இந்த பிழையால் தான் இப்படி நடந்தது, அடுத்த முறை கவனமாக இருப்பேன் என்று பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள். உளவியல் என்ன கூறுகிறதென்றால், தனது பிழையை, தவறை உணர்பவன், அதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவன் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிவிடுவான். மற்றும் இப்படிப்பட்டவர்களை சக மனிதர்கள் மரியாதையுடன் நடத்துவார்கள். 7வது, த இன்விசிபிள் எஃபர்ட் மிஸ்டேக், அதாவது வெளிப்படையாக காட்டப்படாத முயற்சி. நீங்கள் கடினமாக உழைக்கலாம், பணிவாக இருக்கலாம், மக்கள் தாங்களாகவே கவனிப்பார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். மரியாதை என்பது அமைதியான துன்பத்திலிருந்து வருவதில்லை, அது வெளிப்படையான நேர்மையிலிருந்து வருகிறது. எனவே நீங்கள் செய்யும் முயற்சிகளை, அதன் விளைவுகளை, நீங்கள் படும் கஷ்டங்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுவார்கள் என்பதற்காக நீங்கள் எதுவுமே சொல்லாமல் விட்டால் மக்கள் பாராட்டக்கூடிய உங்களில் ஒரு பகுதியையும் மறைக்கிறீர்கள். வெளிப்படையாக பேசுங்கள், தெளிவாக பேசுங்கள், உங்களுக்கான தகுதியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்க சொல்லப்பட்ட விடயங்களை பத்தின கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.